அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் 170 இடங்களில் போட்டியிடும் வகையில் அதிமுக வியூகம் வகுத்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக தமிழகத்தில் தலைமை வகித்து வரக்கூடிய நிலையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பாஜகவின் டெல்லி தேசிய தலைமையால் அனுப்பப்பட்டிருந்த தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அதிமுக தரப்பிலே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அளவிற்கு சென்னை MRT நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே அதிமுக தரப்பில் முன்மொழியப்பட்டிருந்த அந்த தொகுதி இடங்கள் எவ்வாறு ஒதுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அதிமுக தரப்பிலே பாஜக சார்பில் வந்திருக்கக்கூடிய பியூஷ் கோயல் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி அதிமுக, பாஜக, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்டவர்களை இணைப்பதற்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக பியூஷ் கோயலிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்கு எப்படி கொண்டு வந்து விடுவோம் என்று பாஜக தரப்பிடம் உறுதியளித்திருக்கின்றார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அந்த கட்சிகளின் சார்பிலும் தொடர்ந்து அதிமுக தரப்பிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளையும் எவ்வாறு பிரித்துக் கொள்ள வேண்டும் வேட்பாளர்களுக்கு என்ற அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சியிடம் அதிமுக சார்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி பாஜகவிற்கு 23 சட்டப்பேரவை தொகுதிகளை வழங்குவதற்கு அதிமுக தயாராக இருப்பதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு 23 சட்டப்பேரவை தொகுதிகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு 6 சட்டப்பேரவை தொகுதிகளை ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். மிக முக்கியமாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் தொடர்பான அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது முக்கியமான கேள்வியாக இருந்து வந்தது. அந்த அடிப்படையிலே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை இணைக்கவே முடியாது என்று தொடர்ந்து கூறி வந்த அதிமுக தலைமை தற்பொழுது ஒரு சிறிய மனமாற்றத்திற்கு வந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியவர்கள் கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கும் தொகுதிகளை ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பதாக அதிமுக சார்பிலே கூறியிருக்கின்றார்கள். அதன்படி பாஜக தலைமை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது தென் மாவட்டங்களிலே வாக்குச்சரிவை தடுப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியவர்களை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே தொடர்ந்து பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் அறிவுறுத்தி வந்ததன் அடிப்படையிலே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியவர்கள் பாஜக கூட்டணிக்கு உள்ளாக இருந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமையிலாக இருக்கக்கூடிய அதிமுக ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வந்தால் தினகரனுக்கு 6 சட்டப்பேரவை தொகுதிகளை வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய வகையில் வழங்குவதற்கு அதிமுக தலைமை தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஓ பன்னீர்செல்வம் வந்தால் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ஜெயபிரதீப் அல்லது அவருடைய மற்றொரு மகனான ரவீந்திரநாத் இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும், அதே போன்று வைத்திலிங்கத்திற்கு ஒரு வாய்ப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும், அதை தவிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய மாவட்ட செயலாளர்களில் யாரேனும் ஒருவருக்கு விருப்பப்பட்டால் அவருக்கு ஒரு தொகுதி வழங்க தயாராக இருப்பதாகவும் அதிமுக சார்பில் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் ஓ பன்னீர்செல்வத்துடனோ டிடிவி தினகரனுடனோ எந்த வகையிலும் நேரடியாக அதிமுக தலைமை கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது. பாரதிய ஜனதா கட்சியினால் அந்த 2 தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி டிடிவி தினகரனுக்கு 6 தொகுதிகளை அதிமுக வழங்குவதாகவும், அதே போன்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு 3 தொகுதிகளை அதிமுக தரப்பில் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். மற்ற கட்சிகளுக்கு பல்வேறு சமுதாய கட்சிகள் அதிமுக தலைமையோடு பேசி வருகின்றன. அந்த அடிப்படையில் அவ்வாறு வரக்கூடிய கட்சிகளுக்கு ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அவரும் இருக்கின்றார். இவர்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உள்ளாகத்தான் ஒதுக்க முடியும் என்று அதிமுக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக சார்பிலே 170 தொகுதிகளில் மிக முக்கியமாக திமுக வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் எல்லாம் நிற்கின்றார்களோ அங்கே எல்லாம் நேரடியாக திமுகவோடு அதிமுக மோதக்கூடிய வகையிலே 170 இடங்களை அதிமுக தன் வசம் வைத்துக் கொள்கின்றது. அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 117 என்பதையும் கடந்து கிட்டத்தட்ட 50-53 தொகுதிகள் அளவு கூடுதலாகவே அதிமுக போட்டியிடப் போகின்றது. 170 இடங்களிலே மிக பெரும்பான்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதலில் ஈடுபடுவதற்கு அதிமுக தலைமை விருப்பம் தெரிவித்து அந்த அடிப்படையில் 170 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாகவும், மற்ற இடங்களை ஒதுக்கி கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 64 தொகுதிகள் கூட்டணி என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டு 170 இடங்களிலே அதிமுக களம் காண தயாராக இருப்பதாக டெல்லியில் இருந்து வந்திருக்கக்கூடிய பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் இன்றைய சந்திப்பில் வழங்கியிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட
டெல்லியில் இருந்து வந்திருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இதை பாஜகவின் தேசிய தலைமையிடம் கூறுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதிமுகவை பொறுத்தவரை தேமுதிக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையிலான அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் கூட்டணிக்கு வரும் என்பதை உறுதிபட நம்புகிறார்கள். அப்படி அவர்கள் கூட்டணிக்கு வரக்கூடிய பட்சத்திலே பாமகவிற்கு அதிகபட்சமாக 23 தொகுதிகளை ஒதுக்கவும், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு அதிகபட்சமாக 6 சட்டப்பேரவை தொகுதிகளை ஒதுக்குவதற்கும் அதிமுக தலைமை தயாராக இருப்பதாக பாஜகவிற்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது மிக முக்கியமாக ஏற்கனவே குறிப்பிட்டவாறு டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தொடர்பான அதிமுக தலைமையினுடைய நிலைப்பாட்டில் ஒரு சிறிய மாற்றம் வந்திருக்கின்றது. தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் தொடர்பாக அதிமுக தலைமை விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் பாஜகவினுடைய தலைவர்கள் ஒரு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார்கள். சில சமரசங்களை தேர்தலுக்காக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளும் பாஜகவின் தலைமையின் மூலமாக அதிமுக தலைமைக்கு முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த மனமாற்றத்திற்கு அதிமுக தலைமை வந்திருக்கின்றது. தென் மாவட்டங்களிலே கடந்த காலங்களில் மிக எளிதாக அதிமுகவை திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்தது. டெல்டா உள்ளிட்ட தென் மாவட்டத்தை உள்ளடக்கிய பகுதிகளிலும் சொற்ப வாக்கு எண்ணிக்கையிலே அதிமுக தங்களுடைய வெற்றியை திமுகவிடம் பறிகொடுத்திருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாஜக அதிமுக தனித்து நின்று சந்தித்திருந்தார்கள். அப்பொழுது பெற்றிருந்த அதிமுகவினுடைய வாக்குகளும் சரி, 2021 தற்போதைய இதே வடிவிலான தேசிய ஜனநாயக கூட்டணியாக நின்று சந்தித்திருந்த பொழுதும் 2021 அதிமுக ஆட்சியை பறிகொடுப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன். அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் ஒன்றாக இருந்தார் என்றாலும் கூட டிடிவி தினகரன் தனியாக இருந்தார் 2021 சட்டப்பேரவை தேர்தலில். எனவே டிடிவி தினகரனினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரித்திருந்த வாக்குகள் கூட 2010 தேர்தல்களில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அந்த சொற்ப எண்ணிக்கையிலான வாக்கு வித்தியாசம் பல சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைத்து விட்டது. எனவே 2021 தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கவில்லை என்று அதிமுகவினரும் கூட தங்களுடைய கருத்தை சொல்லி வந்தார்கள். இந்த நிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் பலமுடையக்கூடிய வகையிலான ஒரு மாற்றம் தற்பொழுது வந்திருக்கின்றது என்று அதிமுகவினர் தரப்பில் கூறும் விதமாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் ஈர்த்துக் கொள்வதற்கு அதிமுக தலைமை சம்மதம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் எந்த வகையிலும் அதிமுக தலைமை நேரடியாக அவர்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடங்களிலும் கூட ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த 3 இடங்கள் ஒதுக்கப்பட்டாலும் கூட அவற்றில் அவர் தனிப்பட்ட ஒரு சுயேட்சை சின்னத்தில் தான் போட்டியிட முடியும் என்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே அதிமுக ஒருங்கிணைப்பு என்ற அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் மேற்கொண்டு வந்த முயற்சிகள் அவருக்கு பலனளிக்கவில்லை என்றாலும் 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களே குறிப்பாக தன்னுடைய 2 மகன்களில் ரவீந்திரநாத் அல்லது ஜெயபிரதீப் இருவரில் ஒருவருக்கோ, அதே போன்று தன்னுடைய தீவிர ஆதரவாளராக இருந்து வரக்கூடிய டெல்டாவின் மிக முக்கிய தலைவராக அதிமுகவிலே வலம் வந்த வைத்திலிங்கத்திற்கு அல்லது வைத்திலிங்கத்தினுடைய மகனுக்கு ஒரு சீட்டையோ வழங்குவதற்கு அதிமுக தலைமை ஒப்புக்கொண்டிருக்கின்றது. மொத்தமாக 3 சட்டப்பேரவை தொகுதிகளை ஓ பன்னீர்செல்வம் கூட்டணிக்கு வரக்கூடிய பட்சத்தில் அவருக்கு ஒதுக்குவதற்கு அதிமுக தலைமை தற்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கின்றது. 170 தொகுதி என்ற அடிப்படையிலே கடந்த காலங்களிலே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த பொழுது எப்படி ஒரு வலிமையான போட்டியை உருவாக்குவதற்காக அதிமுக மிக அதிகப்படியான எண்ணிக்கையில் போட்டியிடுமோ அதே வகையிலான 170 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஒரு முடிவினை தற்பொழுது எட்டி இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி என்ற தகவலையும் அதிமுகவினர் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே 170 கூட்டல் 64 என்ற அடிப்படையில் இந்த தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. 64 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள். பாஜக மற்றும் பாமகவிற்கு சரிக்கு சமமாக 2 கட்சிகளுக்குமே 23 சட்டப்பேரவை தொகுதிகளை ஒதுக்குவதற்கான ஒரு முடிவினை அதிமுக தலைமை எடுத்திருக்கின்றது. கூட்டணிக்கு வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இதை கேட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கு இன்னும் கூடுதலாக இடங்கள் வேண்டும் என்று கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டுமன்றி வேறு சில கட்சிகளும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பல்வேறு சமுதாய கட்சிகளும் கூட அதிமுக தலைமையோடு தொடர்ந்து கூட்டணிக்காக பேசி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இந்த 170 என்பது சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. 170 160 அல்லது 165 என்ற அளவில் கடைசி நேரத்தில் குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. நேரடியாக அதிமுகவோடு இருக்கக்கூடிய அந்த உதிரி கட்சிகளுக்கும் 1-2 இடங்கள் கூடுதலாக கொடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனாலும் 170 தொகுதிகளில் போட்டி என்கின்ற தங்களுடைய நிலைப்பாட்டை டெல்லியில் இருந்து வந்திருக்கக்கூடிய பாஜகவின் தேசிய பொறுப்பாளர்களில் ஒருவரான தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் அதிமுக தலைமை இன்று தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். இன்று காலை முதல் பசுமை வழிச்சாலை இல்லத்திலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு சிறிய மனமாற்றத்திற்கு அவரும் வந்திருக்கின்றார். டெல்லியில் இருந்து தொடர்ந்து தேசிய தலைவர்கள், உள்துறை அமைச்சர் மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்களும் கூட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களும் அதிமுக தரப்பை தொடர்ந்து அவ்வப்பொழுது தொடர்பு கொண்டு பேசி வந்தார்கள்.
தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் அந்த வாக்கு சரிவை ஈடுகட்டுவதற்காக ஒரு சில சமரசங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருந்த நிலையில்தான் இப்பொழுது இந்த மனமாற்றத்திற்கு அதிமுக வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஓ பன்னீர்செல்வம் கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு 3 இடங்களும், டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு 6 இடங்களும் ஒதுக்கப்படும் என்ற தகவலை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.